உங்கள் ஸ்கின்னை பளபளன்னு ஆக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் போதுங்க. இதவே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது நீங்கள் நல்ல கலரும் ஆகிடலாம். அப்படி இது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்கின் கேர் கம்பெனிஸ் தோல் பளபளன்னு இருக்கிறதுக்காக ஒரு எஃபெக்டிவான க்ரீம் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நான் காட்டுற இந்த பொருள் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரகசிய இன்க்ரீடியன்ட் இதோட தன்மைகளை செயற்கையாக உருவாக்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் இதனோட தன்மைகளை உருவாக்குறதுக்கு இன்னமும் கஷ்டப்படுறாங்க. இன்னும் நிறைய இடத்துல சத்தம் போடாமல் பல டாக்டர்கள் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது என்ன இன்க்ரீடியன்ட்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது கூடவே சில பொருட்களும் இப்படி சேர்த்து நீங்கள் ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு கலர் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு வகையான களிமண். இந்த களிமண்ணுக்கு முல்தானி மிட்டினும் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு. இது சாதாரண களிமண் இல்லை. இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இதில் இருக்க தன்மைகள் நம்ம தோலுக்கு ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படின்னு. சாதாரண களிமண்ணுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இந்த ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முல்தானி மிட்டியில் 50க்கும் மேற்பட்ட ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்கள் நம்ம தோலை இயற்கையாகவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த கெமிக்கல்கள் இதில் இருக்குது. இதில் மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்கிறதுனால நம்ம தோலை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதில் சிலிக்கா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னோட கொலாஜனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் அயன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் கால்சியம் பென்டோனைட் இருக்குது. இது வந்து நம்ம தோள்களுக்கு ஒரு சூப்பரான டீடாக்சிஃபையராக ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது தான் இதோட ரொம்ப முக்கியமான தன்மை. இந்த முல்தானி மிட்டிக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியும். நம்ம தோலில் சுரக்கக்கூடிய எண்ணெய் பசையில் எது ஆரோக்கியமான எண்ணெய் பசை, எது நம்ம தோலுக்கு தேவையில்லாத எண்ணெய்கள் அப்படிங்கிறத இது நல்லா வேறுபடுத்தி காட்டும். அதுதான் இந்த முல்தானி மிட்டியோட தனித்துவமான தன்மைன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் கலரையும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முல்தானி மிட்டியில் இருக்க கிறிஸ்டல்ஸ் நம்ம தோல் மேலே அப்ளை பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்களை வந்து உறிஞ்சு எடுத்துரும். தேவையான தோலுக்கு உள்ள நன்மைகளை வந்து அப்படியே விட்டுடும். இப்போ சாதாரண ஒரு களிமண்ணை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் தோலில் வந்து எல்லா எண்ணெய் சத்தையும் உறிஞ்சு எடுத்து உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடும். ஆனால் முல்தானி மிட்டி அப்படி பண்ணாது. இது ஒரு புத்திசாலித்தனமான களிமண்ணே சொல்லலாம். ஏன்னா இதில் உங்கள் ஸ்கின்ல தாக்கக்கூடிய எண்ணெய்கள், கிருமிகள் இதெல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டு நல்ல எண்ணெய்களை அப்படியே விட்டுடும். அதனால உங்கள் தோள்களோட இயற்கையான ப்ரொடெக்டிவ் பேரியர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த முல்தானி மிட்டியோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 7.5. இதுதான் நம்ம தோள்களுடைய pH லெவலும். அதனால இதை அப்ளை பண்ணும்போது இரிட்டேஷன், எரிச்சல் இந்த மாதிரி எந்த விஷயமும் ஏற்படாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இந்த பேக் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நாசாக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய விஞ்ஞான வீரர்களோட ஸ்பேஸ் சூட்டில் இந்த முல்தானி மிட்டி வந்து பயன்படுத்தலாமா அப்படின்றத இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் இருக்க கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்தளவுக்கு வந்து குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு குளிர்ச்சி தன்மை கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட முல்தானி மிட்டி வந்து இந்த மாதிரி பீச் கலரில் இருக்கணும். வெள்ளை கலரில் இருக்கிற முல்தானி மிட்டியாக இருந்தால் அது வந்து ப்ளீச் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எப்போவுமே முல்தானி மிட்டி வந்து இந்த கலரில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான முல்தானி மிட்டி கிடைக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. இது இன்னுமே நீங்கள் நிறைய எடுத்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முல்தானி மிட்டியில் உள்ள தன்மைகள் உங்கள் தோள்களில் உள்ள கருமைகளை வேரோடு நீக்கிற சக்தி உள்ளது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். முகத்துக்குன்னு தனியாக மஞ்சள் தூள் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இந்த பேக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பைப்பாட்டை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் சில கடினமான மினரல்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட் ஆகிறதுனால நம்ம வந்து ரோஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு நல்ல பிராண்டோட ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. RO வாட்டரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முல்தானி மிட்டியில் இருக்க தன்மைகள் நீங்கிடும். அடுத்ததாக இதில் வந்து தேன் சேர்த்திக்கலாம். இந்த தேனும் வந்து இயற்கையான முறையில் கிடைக்கிற தேனாக இருக்கணும். இந்த தேன் கூட புழிஞ்சு கொடுப்பாங்களா அந்த தேனாக பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்தது வேப்ப எண்ணெய். தீவிரமான முகப்பரு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேப்ப எண்ணெய் வந்து சரி செஞ்சிடும். இந்த வேப்ப எண்ணெயில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக ஒரு 4 ட்ராப்ஸ் வந்து இந்த பேக்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அடியோடு போயிடும். அண்ட் கிருமிகள் வந்து தாக்கவே தாக்காது. தோலில் உள்ள கிருமிகள் எல்லாமே சுத்தமாக நீக்கிடும். அண்ட் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்கள் ஸ்கின்னில் வராமல் பாதுகாத்து வச்சுக்கும்.
நாம் எடுத்திருக்க இந்த 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டியில் 4 ட்ராப்ஸ் அளவுக்கு வேப்ப எண்ணெயும் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து பாதுகாத்து வச்சுக்கும். தேன் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3மே வந்து சேர்த்திக்கோங்க. நான் சேர்த்துன வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மர பவுலோ இல்லை கண்ணாடி பவுலோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த முல்தானி மிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லாவே நமக்கு கிடைக்கும். அந்த காலத்துலேயே இது வந்து பாட்டி வைத்தியமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபேஸில் உள்ள கடுமையான பிம்பிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் அழகு பெறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் தான் அதிகமாக யூஸ். இந்த கடுமையான பிம்பிள்ஸை வந்து போக்குறதுக்கு இது ஒரு சிறந்த வழியாக அந்த காலத்தில் வந்து யூஸ். அதுவும் இந்த பொருள் எல்லாம் இந்த முல்தானி மிட்டி கூட சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அவ்வளோ வந்து பிரகாசமாகவும் நல்ல ஒரு பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி இருக்க பவுடருக்கு ரோஸ் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். முடிஞ்சால் ஒரு மர ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அது யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த முல்தானி மிட்டியோட தன்மைகள் வந்து அப்படியே இருக்கும். இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த காலத்தில் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா இந்த முல்தானி மிட்டியை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கும் அது சூட் ஆகும். இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிடிக்காது திக்காக. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கைகளெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த முல்தானி மிட்டியில் தயிர், தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு ஜூஸ் இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போடும்போது உங்கள் ஃபேஸில் உள்ள டேனை வந்து சுத்தமாக நீக்கிடும். கரும்புள்ளிகள் இருந்தாலும் குறைச்சிட்டு வந்துடுங்க. முக்கியமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி போடும்போது உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே வந்து பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கலராக்கி கொடுத்துரும். அண்ட் உங்கள் ஃபேஸில் எந்த வித பிரச்சனையும் எந்த ஒரு பிளாக் மார்க்ஸ் டாட்ஸ் அந்த மாதிரி இல்லாத பார்த்துக்கும். இது வந்து பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையிலே எடுத்து நம்ம ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராகவே முகம் கழுவும் போது இந்த பேக்கை வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல வித்தியாசம் வந்து தெரியும். தோலும் வந்து நல்லா பளபளப்பாக மினுமினுப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் கீழே வந்து கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு பின் கழுத்தில் வந்து ரொம்பவே வந்து கருமை பாஞ்சிருக்கும். அது எல்லாமே வந்து இது நல்லாவே சரி செஞ்சிடும். ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரே தடவையிலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் மேல் நோக்கி அப்ளை பண்ணிக்கோங்க கழுத்து பகுதியில், பின் கழுத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களோட கருமையெல்லாம் நல்லா வேரோடு நீக்கி எடுத்துறது நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேங்க. இது வந்து 20 நிமிஷம் வந்து வரைக்கும் விடலாம். அதுக்கு மேலே விட வேண்டாம். இது நல்லா காஞ்சி வரட்டும். இது வந்து பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம தேன் சேர்த்திருக்கிறதுனால அப்படியே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து வந்துடும். உங்களோட கரும்புள்ளிகள் பாருங்கள் நல்லா இழுத்து பிடிச்சிருக்கு, டைட்டன் ஆகிடுச்சு ஸ்கின்னு, உங்களுக்கு தெரியுதா? இதை மாதிரி நீங்கள் ஒரு 20 நிமிஷம் விடும்போது உங்களோட சுருக்கம் எல்லாமே வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுத்துரும். இப்போ இதை அப்படியே வந்து தேய்ச்சோம்னா எல்லா அழுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி ரிமூவ் பண்ணும்போது டெட் செல் லேயர்னு சொல்லக்கூடிய உங்கள் ஸ்கின்ல இருக்க மேலே லேயர் வந்து நல்லாவே வந்து அகற்றப்படுறது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு இமிடியேட்டாக நம்ம ஸ்கின் வந்து பளபளப்பாகிறது நமக்கே தெரியும். இந்த மாதிரி உங்கள் கைகளை வந்து ஜென்டிலாக ரப் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து விழுந்துடும். நல்லாவே வந்து ஒரு க்ளோ வந்து தெரியும். இந்த மாதிரி கைகளில் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நான் முகம் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நார்மல் டேப் வாட்டரில் நீங்கள் ஃபேஸை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து கையில் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நல்லா அந்த டேன்லாம் ரிமூவ் ஆனது தெரியும். நான் கழுத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்ததும் ஃபேஸும் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் க்ளோயிங்காக வந்து எனக்கு தெரியுது. இன்ஸ்டண்ட்டாக சொல்லணுன்னா என் ஃபேஸ் வந்து நல்ல பளபளப்பாக்கி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த முல்தானி மட்டி யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸையும் ஸ்கின்னையும் வந்து கருமையை நீக்கி அழகாக வந்து நல்லா வெண்மைப்படுத்த முடியும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீக்லி 2 தடவை ஃபுல் பாடிக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அப்படி தான் வந்து போட்டு குளிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ தூரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.